கதவுகள் அடைக்கப்பட்டது. இந்த ஆங்கிலத்துல இதனுடைய ஈக்குவலன்ட் ஃப்ரேஸ் டோர்ஸ் ஷட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு விமானத்துல நீங்க ஏறின உடனே உங்களுடைய விமானியுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒன்னா இருக்கும் போர்டிங் கம்ப்ளீட் அப்படின்ன பிறகு கதவுகள் அடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கதவுகள் அடைக்கப்பட்டுட்டு அப்படின்னா ஒரு ஃபிளைட்ல இருக்கும்போது அது ஒரு செக்யூரிட்டியா ஒரு பத்திரமான ஒரு நிலைமை. அதாவது வெளியே இருக்க காற்ற அந்த ஹையர் ப்ரெஷர் ஃபிளைட்டுக்குள்ள வராத அளவுக்கு அது ப்ரொடெக்ட் படக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். அதாவது அது கதவை மூடுவது மட்டுமல்ல, அந்த ப்ரெஷர் உள்ள இறங்காம இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு மில்லிமீட்டருக்கு 220 கிலோ ப்ரெஷர் வெளியே இருக்கும். அந்த ப்ரெஷர் உள்ள இருக்க பயணிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது தான் இந்த கதவுகளை அடைத்து அது ஒரு ஸ்பெஷல் கமாண்டாக அந்த ஏர்கிராஃப்டுடைய கமாண்டர் சொல்லுவாங்க. நம்ம வாசிக்க போற முதலாவது வசனம், இந்த வாரத்துக்குரிய வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூட்டியிருந்த இடத்தில் யூதர்களின் பயத்தினால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு நடுவே நின்றார். உங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்றார். இந்த வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலிற்கு பிறகு நடக்கிறது. இந்த வசனத்தை நம்ம எடுத்தோம்னா இந்த வசனத்துல மூன்று தனி லைன்ஸ் இருக்கு, மூன்று தனி விடயங்கள் இருக்கிறது. முதலாவது, வாரத்தின் முதல் நாள் அன்றைய தினம் சாயங்கால வேலை. இது யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 20ஆவது அதிகாரத்துல இருக்கு. இதோடைய 19ஆவது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது மூன்று விதமா பிரிக்கலாம். ஒன்று, வாரத்தின் முதலாம் நாள் அன்றைய தினம் சாயங்கால வேளையில். அடுத்தது, சீஷர்களின் கூடியிருந்த இடத்தில் யூதரின் பயத்தினால் கதவுகள் போடப்பட்டிருந்தது. மூன்றாவது, இயேசு நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இந்த மூன்றா நம்ம பிரித்து இந்த வசனத்தை நம்ம படிப்போம். இந்த மூன்றையும் நம்ம பிரித்து படிக்கும் போது இந்த வசனத்துல நமக்கு என்ன கருத்து இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிய வரும். அதாவது வாரத்தின் முதல் நாளிலே அன்றைய தினம் சாயங்கால வேலை. வாரத்தின் முதலாம் நாள் சாயங்கால வேலை. வாரத்தின் முதலாம் நாள் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது எப்படி என்றால் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாளிலே பகல் அந்த காலை பொழுதிலே 2 பேர் கல்லறைக்கு போறாங்க. ஒரு கல்லறையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லறையின் கல்லை யாரு எங்களுக்காக அகற்றி வைப்பார்கள் என்று யோசித்து கொண்டு போறாங்க. அந்த நேரத்துல அவங்க போய் பார்க்கும்போது அந்த கல் அந்த இடத்துல இல்லை. அந்த கல் அகன்று போய் இருக்கிறது. அந்த அகன்று போன அந்த கல்லை பார்த்தவுடன் அவங்களுடைய பயமா இருக்கிற அந்த கல்லு என்ன ஆச்சு, உள்ள இருந்த இயேசு கிறிஸ்துடைய உடல் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த கூட்டம் அந்த பெண்களும் உடனே இவருடைய உடலை தேட ஆரம்பிக்கிறார்கள். அதுல ஒரு பெண்ணாகிய மரியாள் ஓடி வருகிறாள். உடனே அவள் அங்கிருந்து ஓடி சீமோன் பேதுருவையும் யோவான், அவளுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சீஷரையும் அவர் சென்று இந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய உடலை காணும், அதை யாரோ எடுத்து விட்டார்கள் என்று அந்த உடலை அவள் காலையிலே போய் சொல்றார். காலையில எழும்பி ஒரு ஏர்லி மார்னிங் விடிந்தவுடன் இந்த செய்தியை அவள் ஓடி போய் அங்கே சொல்லுகிறார். அங்க சொன்ன உடனே அந்த சீஷர்கள் பேதுருவும் சீமோன் பேதுருவும் யோவானும் அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பி அவர்கள் ஓடுகிறார்கள். இப்போ முதலாவது அந்த பெண் அங்கிருந்து கல்லறையில இருந்து ஓடி வந்தா, இப்போ இந்த சீஷர்கள் கல்லறையை நோக்கி போறாங்க. இவர்கள் கல்லறையை நோக்கி சென்று அங்கு சென்று அவர்கள் அங்கு போய் பார்க்கிறார்கள் என்ன நடந்தது, இந்த பெண் சொன்னது உண்மையா இல்லையா என்று பார்க்கிறார்கள். அதுல வசனத்தை அவர் எழுதும்போது யோவான் எழுதுகிறார், அந்த இரண்டாம் சீஷன் பேதுருவை விட வேகமாக துரிதமாய் ஓடி முந்திய அந்த கல்லறையில் வந்து சேர்ந்தான். ஆனா அந்த தூதன் அந்த சீஷன் என்ன பண்ணல, கல்லறைக்குள்ள போல. அவன் கல்லறைக்குள்ள போகாமல் அதை குனிந்து நின்று சீலைகள் கிடக்கிறதை கண்டான். அங்க நின்று அவன் சீலைகளை கண்டு இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்த துணிகள் அங்கு கிடக்கிறதை கண்டு அவன் பயந்து நிற்கிறான் வெளியே.
சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து அதை கண்டு விசுவாசித்தான். சீமோன் பேதுரு வந்து அவருக்கு பின்னால வந்தாலும் யோவானை தாண்டி அவர் கல்லறைக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா கல்லறையில் இயேசு கிறிஸ்துடைய உடல் இல்லை. அவரை சுற்றி வைத்திருந்த துணி அங்கு கிடக்கிறது. பின்பு யோவானும் அந்த கல்லறைக்குள் செல்கிறார். அந்த காலையில் நேரத்திலே அவங்க 2 பேரும் பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்துடைய உடல் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடத்துல அந்த உடல் இல்ல. அதை சுற்றி வைத்திருந்த துணிகள் அங்கங்காக கிடக்கிறது. அவர் தலையை சுற்றிய துணி தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடலை சுற்றிய துணி தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே தெரியுது. ஆனா அவங்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை காணும், அவருடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் இரண்டு பேரும் அங்க நின்றுட்டு, அந்த வசனம் ரொம்ப அழகா முடியுது. அந்த வசனம் முடியும் போது அந்த வசனத்தின் கடை இது அவர் உயிர் தெழுந்ததை தெரியாதவர்களாக அங்கிருந்து துக்கத்தோட வெளியே வராங்க. அவங்க துக்கத்தோட வந்தாலும் அவங்க 2 பேரும் அங்க ரொம்ப கவலையா அவங்க அந்த துக்கத்தோட அந்த கல்லறை தோட்டத்திலிருந்து அவங்க கிளம்பி வருகிறார்கள். அவர் மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார் என்கிறது தெய்வ வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரிகிறது அங்கு கல்லறையில் அவர் இல்ல, அந்த துணி எல்லாம் அங்க கிடக்குது, பட் அவர் அங்க உயிரோடு இருந்தார் என்பது அவர்கள் தெரியாமல் வருகிறார்கள். ஆனா அவங்க திரும்ப அவங்க வேலைக்கு போய்விடுறார்கள். பின்பு அந்த மரியாளோ அங்க கல்லறையை சுத்தி நின்று கொண்டிருக்கிறார். அவர் கல்லறையில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ காணுமே அப்படின்னு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். கல்லறைக்குள் எட்டி பார்க்கிறாள். இப்பொழுது அவளுக்கு 2 தூதர்கள் தெரிகிறார்கள். தூதர்களிடம் கேட்கிறாள், இந்த கல்லறை, இந்த தேவன், என்னுடைய கடவுள் எங்க, அவருடைய உடலை எங்க, அவர் எங்க வச்சாலும் சொல்லுங்க, நான் வந்து அதை எடுத்துக்கொள்கிறேன் என்கிறாள். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது வெளியே பார்க்கிறார். வெளியே ஒரு தோட்டக்காரன் என்று நினைக்கிறார். அவரிடம் போய் கேட்கிறார், இந்த இயேசு கிறிஸ்துடைய உடல் எங்கே, அது எங்கே வைத்தீங்க என்று. அவள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், மரியாளே என்ற உடனே அவளுக்கு தெரிய வந்திருது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி நிற்கிறார் என்று. அவள் அங்கிருந்து இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்கிறாள், அந்த இடத்தில் நின்று இயேசு கிறிஸ்துவை கண்டால், இயேசுவை பார்த்து அவள் வந்து அழுகிற நேரத்துல அவளுக்கு புரிய வருகிறது, இயேசு கிறிஸ்து உயிரோடு நின்று கொண்டிருக்கிறார் என்று. அவள் உடனே ராபினி என்கிறாள். உடனே போதகரே என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவள் எழும்பி ஓடுறாள். திரும்பவும் ஓடுறான். முதலாவது அவருடைய உடலை காணும், அவர் செத்து போயிட்டார், அவருடைய உடலை காணும் என்று ஓடுகிறாள். இப்போ 2வது தடவையாக அவள் எழும்பி ஓடுகிறாள். ஓடி இப்பொழுது அவர் உயிரோடு வந்து விட்டார், உயிரோடு எழும்பிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவள் சீஷர்களிடம் போய் சொன்னதாக வேதாகமம் சொல்கிறது. 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மரியாள் ஓடி போய் அங்க இருக்கிற சீஷர்களிடம் எல்லாம் சொல்லுகிறார், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், நான் அவரை பார்த்து விட்டேன், என்னுடைய கண்கள் அவளை கண்டது என்று சந்தோஷமாக ஒரு நற்செய்தியை அவள் குறிப்பிடுகிறார். ஆனா இதற்கு அடுத்த வசனம் தான் நம்ம முதல்ல படிச்ச வசனம். இதுக்கு அடுத்த வசனம் தான் நம்ம படிச்ச வசனம். இந்த வசனத்தின் முடிவுல அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை அந்த பெண் போய் சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றார். தன்னால பார்க்கக்கூடியவங்க எல்லார்ட்டையும் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து விட்டார், அவர் மரிக்கவில்லை, அவர் மரித்தவர், இப்பொழுது அவருக்கு உயிர் வந்து விட்டது. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி இது. இந்த செய்தியுடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவருடைய எதிரிகளால் கொல்லப்பட்டார். ஆனால் கடைசி அந்த 3ஆம் நாள் அவர் சொன்னது போல அவர் உயிரோடு எழும்பி விட்டார். அவர் சொன்னது உண்மையாகிவிட்டது. அவர் உயிரோடு எழும்பி விட்டார். இந்த உலகத்தில் அவருடைய எதிரிகள், பரிசேயரும் சதுசேயரும் ஆகிய எதிரிகள், அவருடைய ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை திட்டமிட்டு அவரை ரோமருடைய சட்டத்தின்படி அவரை கொலை செய்கிறார்கள். ஆனால் அவர் உயிரோடு எழும்பி அங்க நிற்கிறார். அது ஒரு பெரிய சந்தோஷம். இத வந்து ஒரு உலக லெவல், அதாவது இது அந்த நாட்களுக்கு மட்டுமான ஒரு வெற்றி அல்ல, நித்திய காலத்திற்கும் ஒரு வெற்றி. பிதாவினுடைய திட்டம் நிறைவேறியது. அன்று அவர்கள் எல்லாரும் அந்த அன்றைக்குள்ள கூட்டத்துக்கு மட்டுமல்ல, நித்திய காலமும் உள்ள ஒரு திட்டம் நிறைவேறி உள்ளது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் வெற்றியும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றியை நடத்தி இருக்கிறது.
அது மட்டுமல்ல, பிதாவுடைய அன்பும் நியாயமும் சரியாக நிறைவேறிவிட்டது. பிதாவுடைய அன்பு நியாயம் இரண்டுமே அந்த இடத்துல நிறைவேற்றல் அடைந்தது. அதாவது இந்த உலகத்தின் முழு பாவங்களும் கழுவப்பட்டது. அனைவருக்கும் ரட்சிப்பு என்ற ஒரு செய்தி வரக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் அவர் உயிரோடு எழும்பி நிற்கிறது. அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி 18வது வசனத்துல பார்க்கிறோம். ஆனா 19வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம், சீஷர்கள் பயத்தினால், யூதரின் மேல் இருந்த பயத்தினால் அந்த கதவுகளை மூடிக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு அந்த ரூமுக்குள்ள பிரவேசித்து தங்களை பயந்தவர்களாக இருக்கிறார்கள். அங்க ஒரே பயத்துல கதவை மூடிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த கதவை மூடி பார்க்கக்கூடிய இருக்கிறதுக்கு இந்த சீஷர்கள் யார்? அவர்கள் யார்? இந்த கூட்டமா இருந்த சீஷர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க? இந்த சீஷர்களுடைய கூட்டத்துல 11 பேர் இருந்தாங்க. 11 பேரும் பெண்களும் இருந்திருக்கலாம், ஒருவேளை இன்னும் பெரிய கூட்டம் இருந்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதில் யார் இந்த கூட்டத்துல இருந்தவங்க? அதுல இருந்த ஒரு கூட்டம் மீனவர்கள், பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு, இந்த மாதிரி கூட்டத்தார் ஒன்று மீனவர்கள். அது போக வேத அறிஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, பிலிப்பு, நத்தானியல், இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள். அவர்கள் அவரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். வரி வசூலிக்கிற மத்தேயு இருந்தான், ஒருவேளை சக்கேயு இருந்திருக்கலாம். இன்னும் அவரை பின்பற்றி கொண்டிருந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் ஒரு 6-7 பேர் இருந்திருப்பாங்க. மரியாள் இருந்திருக்கலாம், ஏன்னா மரியாள் தான் அங்க எங்கெல்லாம் ஓடி போயிட்டு பார்த்துட்டு வந்தது. இயேசு கிறிஸ்துடைய அம்மா, அப்பா, மற்ற சீஷர்கள் இருந்திருக்கலாம், பத்லமேயு, இவங்க எல்லாம் இருந்திருக்கலாம். பட் அந்த கூட்டத்துல இருந்தவங்க யாருமே தீயவர்கள் அல்ல. எல்லாம் உங்களையும் என்ன மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் தான். எல்லாருக்குமே அன்றைக்கு காலையில என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. ராத்திரி நேரத்தில் அவர்கள் பயத்துடன் அந்த சாயங்கால நேரம் கதவுகளை பூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த அனைவர்களுக்கும் என்ன ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் கடந்த 3 வருஷத்தில் எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்பவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஏதாவது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றினார்கள், இல்லாட்டி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் விசுவாசம் வைத்திருந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு வேற எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இவர்கள் கிரிமினல்ஸ் கிடையாது, இவர்கள் தீயவர்கள் கிடையாது, இவர்கள் மேல எந்த ஒரு தீய விதமான ஒரு இது இருக்கல. பட் அன்றைக்கு இரவு அவர்களுக்கு பயம் இருந்தது. பயத்தின் காரணம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது. அவர்களுக்கு உயிர் தெழுந்தார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஏதோ நடந்து விட்டது என்று, அவர்னால எங்களுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயம். அவங்களுடைய அன்றைக்கு இருந்த பயம் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் காணாம போயிட்டு அவருடைய உடல் காணாமல் போய்விட்டது. இதனால் யூதர்கள் எங்களை பிடித்து எங்களை அடுத்தது துன்புறுத்த போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது எங்களை துன்புறுத்த போகிறார்கள். இவ்வளவு அவங்களுக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டு, அதாவது மீன் பிடித்தவர்களை மீனை அப்படியே பிடித்து விட்டுட்டு வா அப்படின்னாரு. அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. வரி வசூலிச்சுட்டு இருந்தவன நீ அப்படியே எழும்பி வா அப்படின்னாரு. அப்படியே அவன் மேடையை அப்படியே விட்டு வந்தான் என்று வேதாமத்தை சொல்றாங்க. எல்லாம் நல்லவங்க, சாதாரணமான மக்கள். பட் அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்துடன் அந்த இடத்துல எழும்பி வராங்க. அவங்க எல்லாரும் அவருடைய விசுவாசத்தை அந்த இடத்துல இருந்து எழும்பி வர்றாங்க. ஆனா அவங்க எல்லாரும் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல பயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு இருந்த பயம், எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நடந்தது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இனிமே எங்க எதிர்காலம் என்ன ஆகிடுது, நாங்க எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு இனிமே என்ன நடக்கும், எங்க வீடுகளுக்கு நாங்க போக முடியுமா, இல்ல எங்க குடும்பங்களோடு நாங்கள் சேர்ந்து இருக்க முடியுமா, எங்களுக்கு என்ன நடந்தது என்று நடக்கிறது என்று தெரியாத ஒரு நிலைமையில் அவர் எல்லாரும் கவலையாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் ஒரே துக்கமும் ஒரே இதுவும் ரொம்பவும் ஒரு பயம். ஏன்னா இப்போ யூதர்கள் இயேசு கிறிஸ்து இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்து அழிக்கணும்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவரை சீஷர்களாக எங்களை அழிக்கிறதுக்காக தேட போறாங்க. எங்க பின்னால அவர்கள் எங்களை தேடி அவர்கள் அழிக்கிறதுக்காக சுத்த போகிறார்கள் என்ற ஒரு பயத்தோடு அங்க உட்கார்ந்து காணப்படுகிறார்கள். நம்ம யோசித்து பாருங்க,
கல்லறைய யாரும் திறந்து போடக்கூடாது. ஆனா இங்க கல்லறை கல் திறக்கப்பட்டிருக்கிறது, கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. மனுஷனால திறக்க முடியாத ஒரு விஷயம் அங்கு கடவுள் திறந்து வைத்திருக்கிறார். இதை குறித்து மனுஷர்கள் சந்தோஷப்படாமல், இதை குறித்து மனுஷர்கள் ஒரு ஒரு அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அன்றைக்கு ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம பாவமே இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறது. ஆனால் மக்கள் எல்லாரும் அங்க பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அவர் மேல யாரு அன்னைக்கு மிகவும் அதிகமாக இந்த விஷயத்தை கொண்டாடி இருக்கணுமோ அவங்க கதவுகள் மூடப்பட்ட ஒரு இடத்தில் பயந்து அடங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த கல்லறையின் கல் செய்தியை அறிவிக்க வெளியே உலகம் ஃபுல்லா போய் அறிவிக்க வேண்டியவர்கள் அன்றைக்கு கதவுகளை மூடி பயத்துல உட்கார்ந்திருக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளும் இப்படிதானே இருக்கிறது. சில இடங்கள்ல நம்ம இதுதான் வெற்றின்னு டிஃபைன் பண்றோம். நம்ம வெற்றினா என்ன அப்படின்னு நம்ம வெற்றிக்கு ஒரு அர்த்தத்தையும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துக் கொள்கிறோம். ஆனால் அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்திருக்கணும், அவர் செத்து போயிருக்க கூடாதுங்கிறது அவர்களுடைய டெபினிஷன். அவர் செத்து போயிருந்தாலும் அவருடைய உடல் அந்த கல்லறைக்குள்ளதான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விளக்கம். ஆனால் அன்றைக்கு நடந்தது ரெண்டுமே தப்பு. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கக்கூடாதுன்னு, உயிரோட இருக்கணுங்கிற இடத்துல அவர் செத்து போயிட்டாரு. அவருடைய கல்லறை திறந்தாலும் அவர்களுக்கு அவர் உயிரோடு வந்துட்டார் அப்படிங்கறத நம்ப முடியவில்லை. இதனால அவங்க கதவுகளை மூடிக்கொண்டு ஒரு பயத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நம்ம படிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துடைய வெற்றி அன்றைக்கு விட்டீங்கன்னா அவங்க என்னைக்குமே செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவருடைய வெற்றியை கொண்டாட வேண்டிய மக்கள் அன்றைக்கு அவருடைய பயந்து ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து அவர்கள் ஒரு ரூமுக்குள்ள மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரிதான் இருக்கிறோம். சில இடங்கள்ல கடவுள் நமக்கு வெற்றியை தந்தாலும், அவர் நமக்கு முன்னால ஒரு வழியை வைத்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது நம்ம என்ன பண்றோம், எங்களுடைய வெற்றி என்று நாங்கள் விளக்கம் கொள்ளுகிற வெற்றி வராத ஒரு நிலைமையில நம்ம அதுல இருந்து பயந்து ஓடிடுறோம். தேவன் நம்மளை நிக்க சொல்ற இடத்துல நிக்க மாட்டிக்கிறோம். இதற்கு பழைய ஏற்பாட்டுல இளைஜா தீர்க்கதரிசி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் நாள் முழுவதும் அவர் போராட்டம் போடுகிறார். அங்க எல்லாமே காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாருமே பாலுடைய இவர்களுக்கு நேரத்தை கொடுக்கிறார். அவர்கள் பாலுடைய பலிகளை கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்யறாங்க, எதுவுமே நடக்கல. ஒரு நிமிஷத்துல அவர் ஜெபம் பண்றாரு, தண்ணி எடுத்து ஊத்திட்டு ஜெபம் பண்றாரு. அங்க ஒரு வெற்றி வருகிறது. ஆனா அது முடிஞ்ச உடனே அந்த அரசி ஒரு செய்தி சொல்கிறார், நீ உயிரோட இருக்கன்னா நான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என்னுடைய பாலுடைய யார் ஆசாரியர்கள் நீ கொன்ற மாதிரி நான் உன்னை கொன்று போடுவேன்னு அவர் சொல்றாரு. அதோட ஐயா எழும்பி ஓடுறாரு. அவர் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார். அவர் ஒரு மூடிய கதைக்குள்ள அவர் எங்க போய் ஒளிய முடியுமோ அந்த இடத்தை தேடி ஒளிகிறார். நம்மளும் அந்த மாதிரிதான் இருக்கும். கடவுள் நமக்கு வெற்றி அப்படின்னு சொல்றது நம்ம அதை தோல்வின்னு நினைச்சுக்கிட்டு ஓடுகிறோம். ஓடும்போது நமக்கு எங்க போய் ஒளிகிறோம் அப்படிங்கிறது தெரியல. எங்கேயாவது இந்த அந்த வான்கோழியில ஆஸ்ட்ரிச் தன்னுடைய தலையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு ஒளிந்து கொள்ளுங்கிற மாதிரி நம்மளும் இந்த சீஷர்களும் இங்க ஒளிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ரூமுக்குள்ள மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே வசனத்துல பாருங்க, அவர் அன்னைக்கு சாயங்காலம் பயந்து இருக்கிற நேரம். இப்ப 3வது பகுதிக்கு வருகிறோம். இயேசு அடுவர்களின் நடுவில் நிற்கிறார். கதவை ஏன் மூடி இருக்காங்க? வெளியே இருக்கவங்க யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியே இருக்கிற எந்த ஒரு செய்தியும் உள்ள வரக்கூடாது, வெளியே இருக்கிற உலகம் வெளியே இருக்கணும், நாங்க உள்ள இருக்கணும், நாங்க பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதாவது இந்த கதவை மூடிட்டா இனிமே யாருமே உள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க கதவை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவங்க மத்தியில யாரு இருக்கா? இயேசு அவர்கள் நடுவில் நிற்கிறார். யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து நேற்று தான் இறந்து போனார். ரெண்டு நாளைக்கு முன்னால இறந்து போனாரு. அவருடைய உடலை எடுத்து அரிமத்தூர் என யோசேப்புடைய கல்லறையில வச்சு கல்லை உருட்டி வச்சாச்சு. இப்போ காலையில கேட்டா கல்லை காணும், கல்லு தள்ளி இருக்குது, ஆளுடைய உடலை காணும். இப்போ அது காலையில ஒரு தடவை பேதுருவும் யோவானும் போயிட்டு வந்திருப்பாங்க. திரும்ப சாயங்காலம் 2 தடவை 3 தடவை எத்தனை பேர் போனாங்கிறதுக்கான எந்த ரெக்கார்டும் இல்லை. எல்லாத்தையும் வைத்துட்டு இப்ப சாயங்கால நேரத்துல அவங்களை பார்த்தால்
ராத்திரி நேரத்துல இவங்க மூடிக்கிட்டு கதவு ரூமை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து இவங்க மத்தியில வந்து நிற்கிறார். மத்தியில வந்து என்ன எப்படி இருந்திருக்கும்? இதுல பாதி பேர் அலறி இருப்பாங்க, ஐயோ இவர் ஒரு பேய், ஒரு ஆவியாக வந்து விட்டார், இது என்னுடைய மனப்பிரமை, இவர் உயிரோட இல்ல, எப்படி இவர் வந்தார் இந்த ரூமுக்குள்ள? மூடின ஒரு ரூமுக்குள்ள வரேன்னா ஒண்ணு அவர் வந்து எங்களுடைய எல்லாருடைய கலெக்டிவ் ஹாலுசினேஷன் என்று சொல்வார்கள், கலெக்டிவ் ஹாலுசினேஷனா இருக்கலாமா, இல்லாட்டி இவர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே பயத்துல அங்க உறைஞ்சு போய் இருக்கிற நேரம் அவர்கள் நடுவுல வந்து நிற்கிறார். இவர் எப்படி இவங்க நடுவுல வந்து நிற்கிறார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பிலதெல்பியா சபைக்கு எழுதுகிற ஒரு செய்தியில் நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி ஒரு விளக்கம் சொல்லும் போது, அந்த சபைக்கான தூதன் அவர் எழுதும் போது அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். தாவீதின் கோல் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாது இருந்தும் பூட்டாதபடி இருக்கிறதும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறது. அவர் தனக்கு தான் சொல்லுகிற விளக்கம் என்ன? ஒரு கதவை நான் திறந்து வைத்தால் அந்த கதவை யாராலையும் மூட முடியாது, அந்த கதவை நான் மூடிட்டா யாராலையும், நம்மளுடைய நித்திய வாழ்வுக்கு நம்மளுடைய நித்திய வாழ்வுக்கான கதவை அவர் திறந்து வைத்துட்டாருன்னா யாருமே அந்த கதவை மூட முடியாது. நம்மளுடைய நித்திய வாழ்வுக்கு நம்ம வந்து அவரிடத்தில் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்மளுடைய குற்றங்களை ஒற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டோம் என்றால், நம்ம அவரால் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டோம் என்றால், அந்த இடத்துல அவர் வந்து அவர் நமக்குரிய நித்திய வாழ்வை ஒருவர் நம்மிடத்தில் இருந்து எடுத்து வைக்க முடியாது. அதை மட்டும் நம்ம செய்யாம நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சாலும், நம்ம எவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக முடியாது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்ப அவங்க முன்னால் நிக்கிறாரு. அவங்க முன்னால் அவர் நின்று என்ன சொல்றாரு? சமாதானம் உண்டவாதா. அவர் வந்து அந்த இடத்துல எப்படி வந்தாருங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு உள்ள வர்றதுக்கு சாவி தேவை, அவருக்கு திறவுகோல் தேவையில்லை. அவர்கள் உள்ள ஒரு ரூமுக்குள்ள வர்றது அவங்க நினைச்சாங்க யாருமே வர முடியாது என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்னால அன்னைக்கு வந்து நிற்கிறார். அன்னைக்கு அவர் அங்க வந்து நின்று அவர்களிடம் சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானம் உண்டுவாதா. இது ஒரு தடவை நடக்கல, வேதாமத்துல இந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2 தடவை இதே அதிகாரத்துல நடக்கும். 19ஆம் வசனமும் கீழே 28வது வசனம் நினைக்கிறேன், 2 தடவை இது நடக்குது. இந்த 2 தடவையும் அவர் வந்து அவங்க மத்தியில வந்து திடீர்னு நிற்கிறார். நின்று அவர் சொல்கிறார், சமாதானம் உண்டாவதா. அடுத்தது என்ன சொன்னாரு? தன் கைகளை காட்டி என்னுடைய இதை பாருங்க, என் கையில இருக்கிற அடையாளங்களை பாருங்கள், என்னுடைய கையில இருக்கிற இதுகளை பாருங்கள், நான் உண்மைக்குமே இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்றார். இந்த கதவுகள் மூடப்பட்டது அப்படிங்கிற ஒரு இடத்தை எடுத்து நம்ம இன்னும் இந்த இதுக்கு பிறகு எந்தெந்த இடங்கள்ல இதுக்கு முன்னால நிறைய இடங்கள்ல கதவுகள் மூடப்பட்டிருந்தது. நம்ம இதுக்கு முன்னால பார்க்கணும்னா தானியலுடைய இடத்துல தானியலுடைய கதையை நம்ம படிக்கும்போது அவனுடைய ராஜா என்ன சொல்றாரு? அவனை தூக்கி சிங்க கபியில போடும்போது, உன்னுடைய தேவன் உன்னோட இருப்பார், உன்னுடைய தேவன் உன்னை பாதுகாப்பார்னு ஒரு மத்த ராஜா சொல்லி அவனை சிங்க கபிக்குள்ள போடுகிறார். போட்டு அந்த கல்லை உருட்டி அதுக்கு மேல வைக்கிறார். ஆனா அடுத்த நாள் காலையில் அவரே ஓடி வந்து அந்த கல்லை எடுத்துட்டு அவர் கேட்கிறாரு, ராத்திரி முழுசும் உன்னுடைய கடவுள், நீ ஜெபம் பண்ணுகிற கடவுள் உன்னை காப்பாற்ற முடிந்தவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கிறார். இப்போ அப்போ நம்ம பார்க்கிறோம், கதவுகள் மூடவும் திறக்கவும் அவருக்கு கதவை மூடுவதும் திறக்கவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலர் நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்கள் பெந்தகோஸ்தினால் ஆவியின் வரத்தை பெற்ற பிறகு அவர்களை நிறுத்த முடியவில்லை. பயந்து போய் இங்க அடைஞ்சு உட்கார்ந்திருந்த சீஷர்கள் வெளியே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவளுக்கு அதுக்கு பிறகு பயம்னா என்னன்னே தெரியல. அவ்வளவு தைரியமாக போகக்கூடிய எல்லா இடத்திலும் அவர் போய் நின்று பயமே இல்லாமல் அவர்கள் தேவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் சென்றும் அவருடைய செய்தியை சொல்லுறாங்க. யூதர்கள் வந்து சொல்லுறாங்க, இனிமே நீ பேசாத, வாயை மூடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க தைரியமா சொல்றாங்க, நாங்க உங்களை கேட்கணுமா இல்லாட்டி கடவுள் பரலோகத்துல இருக்கிற தேவனை பத்தி நாங்க சொல்லணுமா, நாங்க பேசணுமா, அவர் சொல்றதை நாங்க கேட்கணுமா என்று சொல்லிவிட்டு தைரியமா பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யூதர்கள் அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் போடுகிறாங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் என்ன நடக்கும்
இன்னும் அவங்க பயந்தாங்களோ அது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவங்களுக்கு நடக்கும். அவங்களை பிடித்து சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனங்கள்ல தேவன் உடைய தூதனை அனுப்பி அந்த அந்த சிறைகளை துறந்து போடுகிறார். முதல்ல இவங்க பயத்துல சிலைக்குள்ள போய் ஒரு ஒரு சிறையா ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. இப்போ 17ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை சிறையில தூக்கி போட்டாலும் தேவன் அந்த கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அனுப்பி விடுகிறார். அவர்களுக்கு என்ன பயம் இருந்தாலும் அவர்கள் எல்லா பயத்தையும் போக்கி அவர் கூட இருக்கிறார். ஏன்னா அவர் தான் சொல்லிடுறாருல, எனக்கு திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிற திறவுகோல்னால மாஸ்டர் கீ என்கிட்ட இருக்கு. இந்த கீயை எடுத்தால் நான் எங்க போய் எந்த கதவை திறக்கணுமோ அந்த கதவை நான் திறந்து வைக்க முடியும். சிறையின் கதவுகள் அவரால மூடி வைக்க முடியவில்லை. நான் அடுத்த 3 இது சொல்ல வேண்டியது, அவரை விசுவாசித்தவர்கள் எப்படி பார்த்தார்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி இந்த திறவுகோலை பார்க்கிறார்கள் என்று. 5ஆம் அதிகாரத்துல அவங்க தைரியமா இருக்கிறாங்க. அவங்க எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆனா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பவுலை பற்றி படிக்கிறோம். பவுலை பத்தி நான் ரொம்ப பேச போறதில்ல. வேத ஞானி, அவன் யூதர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்களோ அவங்களை அழிக்கணும்னு அப்படிங்கிற ஒரு வேகத்துல கிளம்பி வருகிறான் தமஸ்குவுக்கு. வருகிற வழியில இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். அவன் தான் சென்று கொண்டிருந்த வானத்தை கழுதையிலிருந்து கீழே விழுதுறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல போய் இரு. அந்த இடத்துல அவர் பேசுறாரு பவுல்கிட்ட, நீங்க யாரு அப்படின்னு கேட்டனா அவர் சொல்லு, நான் நீ பிரச்சனை பண்ற இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னு அவர் சொல்லுகிறாரு. அவன் ஏற்றுக்கொள்கிறான், மனம் திரும்புகிறான். 3 நாள் அவன் சாப்பிடாம இருந்தான். 3 நாள் சாப்பிடாம ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று வேதாகம் சொல்கிறது. அதே நேரம் அவர் அந்த பக்கம் அனனியாவிடம் பேசுகிறார். அனனியா யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல ரொம்பவும் விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷன். அவன்கிட்ட சொல்றாரு, இப்படி பவுல்னு ஒருத்தன் வந்திருக்கா, நீ அவர்கிட்ட போய் ஊழியம் செய், அவனுக்காக போய் ஜெபி, அவனுடைய கண்களை சொஸ்தமாக்கண்டு. அனனியா சொல்றான், இல்ல இவன் தான் எல்லாரையும் கொலை செய்ய வந்தான். கடவுளுக்கு தெரியாமையா சொல்றாரு அவன் கொலை செய்ய வந்தான் அப்படின்ட்டு. நான் மாத்திட்டேன், நீ போ அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு அனனியாவுக்கு தைரியம் வருகிறது, அவர் போகிறார். தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் நம்ம இல்லைன்னு நினைக்கிறோமோ அவங்க தேவனுக்காக உபவாசம் இருக்கிறார்கள். யாருக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றோமோ தேவனை பாதுகாத்துக் கொள்வார் என்று நம்பக்கூடிய ஒரு சீஷன் திரும்ப இந்த இடத்துல நம்பிக்கை இல்லாமல் காணப்படுகிறான். அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தான், கொர்நேலியு என்று. அவனுக்கு ஒரே ஒரு தடவை தான் தேவன் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வேலைக்காரர்களை இந்த ஊருக்கு அனுப்பு, யோப்பா என்ற ஊருக்கு அனுப்பு என்று. அவன் உடனே தன்னுடைய வேலைக்காரர்களை அங்க அனுப்புறான். அவனுக்கு 2 தடவை 3 தடவை. ஆனா அந்த யோப்பாவுடைய வீட்டுல யோப்பாங்கிற ஊர்ல சீமோன் உடைய வீட்டுல இருக்கிற சீமோன் பேதுருவுக்கு தேவன் 3 தடவை ஒரு தரிசனத்தை காட்ட வேண்டியது. நீங்க எல்லாருக்கும் செய்தி போகணும், செய்தி யூதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணும் அப்படிங்கிற செய்தியை 3 தடவை காட்ட வேண்டியது இருக்கிறது. ஆனா இங்க கொர்நேலியுவுக்கு ஒரே ஒரு தடவை காட்டுகிறார், கொர்நேலியு ஆள் அனுப்புகிறார். ஆனா நீங்க 3 தடவை காட்டியும் ரொம்ப ஒரு தயக்கத்தோட தான் சீமோன் பேதுரு எழும்பி வருகிறார். அதே மாதிரி அப்போஸ்தலருடைய 12ஆம் அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, பேதுருவை தூக்கி திரும்பவும் சிறையில போட்டுறாங்க. பேதுரு சிறையில இருக்கிறார், டீப் பிரிசன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. ராத்திரியோடு ராத்திரியாக தேவனுடைய தூதன் வருகிறார். தேவனுடைய தூதர் வருகிறார், அவரை எழுப்பி, தூங்கிட்டு இருக்கிற பேதுருவை தட்டி எழுப்பி வா அப்படிங்கிறார். அவனுடைய கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் விழுகிறது. வர வர ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்படுகிறது. வெளியே பாதையில கொண்டு சீஷன் அவனை விட்டு, தேவ தூதர் அவனை விட்டு நீ ரோதாளுடைய வீட்டுக்கு போ, இந்த மார்க்கு உடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போற இடத்துல அவர் போயிட்டு அவங்க வீட்டுல கதவை தட்டுறாரு. இப்போ விசுவாசிகள் எல்லாம் உள்ள இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? பேதுரு உயிரோட வர வேண்டும், பேதுரு வெளியே வந்துடணும், சிறைச்சாலையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தது அதற்காக. ஆனால் பேதுரு நிற்கும் போது கதவை திறக்கிறதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை. இந்த வேலை செய்யற ஒரு பெண் சொல்லுகிறாரு, பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. வசனம் சொல்லுகிறது, அங்க இருந்து அவங்க யாரும் ஏற்றுக்கொள்ளத்தார், இவள் பிதற்றுகிறாள், இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்னு தான் நம்புறாங்க. இந்த 3 இடங்களிலும் கதவுகள் திறக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள விசுவாசிகளால முடியவில்லை. இந்த காலத்துல இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நம்மளும் அந்த மாதிரிதான் இருக்கோம்.
தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதம்னா என்ன, இதுதான் அற்புதம், இதுதான் தேவன் நம்ம வீட்டுல செய்யணும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா தேவன் அதை செய்யாட்டி நம்ம பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். நம்ம தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை நம்ம நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அவர் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, நித்திய காலத்துக்கான ஒரு அற்புதம் அன்றைக்கு நடந்தது. பட் தேவனுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர் அதான் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நமக்கு சமாதானம், நமக்கு சமாதானம் அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் தந்து நம்மளை நித்திய காலத்துக்கும் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறார். நம்மோடு அவர் வசிக்கிறதற்காக அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா நம்மளுடைய டெஃபினேஷன் ஆஃப் சக்சஸ், நம்ம இது வெற்றி, நம்மளுக்கு இதுதான் நல்லது, நமக்குரிய தகுதி இது என்று நாம் அதை முன் குறித்துக் கொள்கிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அவர் எது வெற்றி, உண்மையான வெற்றி என்று அவர் நமக்கு சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அன்றைக்கு முதல்ல நம்ம பார்த்தோம், எலியா அங்கிருந்து ஓடுறாரு. அவருக்கு அன்னைக்கு வெற்றி முடிந்தது. எசபெலுடைய மரணம் தான் வெற்றின்னு அவர் நினைச்சாரு. பட் எசபெலுடைய மரணம் அல்ல, எசபெலுடைய மரணம் பின்பு நடக்க வேண்டியது இருந்துச்சு. அதற்காக பொறுமையாக இவர் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. அது போல இங்க அனனியாவுக்கு தேவன் சொல்லுகிறார், பவுல் மனமாறி விட்டான் என்று. அனனியாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கிறது. போய் சேரும்போது ஐயோ இவனை போய் பார்த்தா, அவர் சொல்றாரு, உனக்கு சமாதானம் உண்டாவாது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், இந்த சமாதானத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க, அங்க போங்க, இது உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு அவர் தைரியமா சொல்றாரு. பட் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அனனியாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. அது போல கொர்நேலியோ மாற்றப்பட்டு விட்டான், அவன் வீட்டுக்கு செய்தி போகணும்ட்டு பேதுருவுக்கு தேவன் சொல்லுகிறார். ஆனா பேதுருவுக்கு பயமாக இருக்கு. அவர் சொல்றார், இந்த சமாதானத்தின் செய்தி, அதாவது தேவனுடைய பலி ஒன்று செலுத்தப்பட்டு விட்டது, யாருக்குமே எல்லாருக்கும் ரட்சிப்பு போகணும் அப்படிங்கிற செய்தியை நீ புறஜாதியாருக்கு சொல்லு அப்படின்னு பேதுருவுக்கு சொல்றாரு. அந்த பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பேதுரு அந்த செய்தியை கொண்டு, சமாதானத்தின் செய்தியை வெளியே போய் சொல்ல தயாராக இல்லை. அவன் அந்த செய்தியை இஸ்ரவேலருக்குரிய செய்தி அப்படின்னு நினைத்து அவன் வைத்துக் கொள்கிறான். அவன் அங்க போறதுக்கு ரொம்ப தயக்கத்தோட போறான். போகும்போது அதுக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு ப்ரூஃப் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். 3 பேரை கூட்டிட்டு போனேன், அவங்க எல்லாரும் முன்னாலேயும் தான் இது நடந்துச்சு அப்படின்னு வேற அவர் விளக்க சொல்லுகிறார் பின்னால் ஒரு இடத்துல. அதே போலதான் அவருக்காக ஜபித்து கொண்டிருக்காங்க. அவங்க ஜபிக்கிறதே அன்னைக்கு அவர் வெளியே வந்துடணும், அவர் மரித்திர விடக்கூடாது, அவர் இறந்து போய் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜபிக்கிறாங்க. ஆனா அவர் நிற்கும் போது அவங்களாலே நம்ப முடியவில்லை. 3 கதவுகளை தாண்டி ஒரு சீஷர் இத்தனை பேரை தாண்டி அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறதை நம்பவில்லை. அவர் சமாதானத்தின் செய்தியை உள்ள இருந்து எடுத்துட்டு வருகிறார். எனக்கு தெரிஞ்சு பேதுருவுக்கே அங்க வெளியே அடுத்த ஊருக்கு போக வரைக்கும் அவருக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு தெரியல. அவரே ஒரு ஹிப்டனைஸ் ஸ்டேஜ்ல தான் வெளியே வர்றாரு. அவர் ஒரு குழப்பத்தோட தான் வெளியே வருகிறார், எப்படி இது நடக்கிறது. ஆனால் கதவுகள் மூடப்பட்டிருந்தால் கதவுகளை திறக்கக்கூடிய தேவன் என்னுடைய தேவன். அவர் கதவுகளை திறக்கிறது மட்டுமல்ல, சமாதானத்தை நமக்கு தர தயாராக இருக்கிறார். சமாதானத்தின் தேவனாக அவர் இருக்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் எங்களுக்கு சொல்கிறார், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு விட்டுவிட்டு போறேன். தேவன் நம்ம அனைவருக்கும் அவர் சமாதானத்தை தருவார். ஆமீன்.